ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கெண்டைப்பொடி மீன் வச்சு எப்படி சுவையாக ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது ஒரு புதுவிதமான டேஸ்ட்டில் நம்ம செஞ்சுருக்கோம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற எங்களோட எல்லா வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 10லேருந்து 12 அளவில் சின்ன வெங்காயம் நான் சேர்த்துருக்கேன். பூண்டு பல் உரித்து சேர்த்துருக்கேன். இதுலேருந்து ஒரு 10லேருந்து இதுவும் ஒரு 12 அளவு பூண்டு பல் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கோங்க. ஒரு தக்காளியை நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதை நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். கெண்டைப்பொடி பார்த்திங்கன்னா நான் நல்லா மஞ்சத்தூள் உப்புலாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது 1 கிலோ அளவு நான் எடுத்து வச்சுருக்கேன். இதில் உள்ள தண்ணியெலாம் நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம மீனை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த மீன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இதே மாதிரி எல்லா மீனையும் நான் எடுத்து வச்சுக்கிறேன். இந்த மீன் பார்த்திங்கன்னா ஆற்றுல உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கோங்க. மீன் குழம்புக்கு எண்ணெய் நிறைய சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். அதுவும் நல்லெண்ணெய் சேர்த்தா தான் உங்களுக்கு இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. 1 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரியட்டும். 1 டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் சின்ன வெங்காயம் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதில் 3 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகணும். நமக்கு நல்லா கண்ணாடி பதம் வர அளவு ஃப்ரை ஆகணும். இப்போ நான் பூண்டு பல் சேர்த்துக்கிறேன். இது நான் தட்டி சேர்த்துருக்கேன். 1-2 பல்லாக அரைச்சி சேர்க்கலை. இது மாதிரி நம்ம தட்டி சேர்த்தோம் அப்படின்னா குழம்புக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி பதம் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 2 தக்காளியை நான் கட் பண்ணி பொடியாக சேர்த்துக்கிறேன். வெங்காயம் தக்காளி நல்லா ஃப்ரை ஆகணும். இப்போ வெங்காய தக்காளி நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இந்த மசாலா உங்களுக்கு குழம்புக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். குழம்பும் நல்லா சுவையாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதோட பச்சை வாசனை போகிற அளவு நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகியிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம குழம்புக்கு தேவையான மசாலா பொருள்லாம் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம காரம் குழம்புக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம மிளகு சேர்த்துருக்கோம். ஸோ அதனால் நீங்கள் செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நான் சேர்த்துருக்க அளவு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். புளி கரைசல் பார்த்திங்கன்னா நான் 2 கைப்பிடி அளவு புளி எடுத்து நல்லா ஊற வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் முன்னாடியே ஊற வச்சு எடுத்திங்கன்னா நல்லா உங்களுக்கு திக்காக கன்சிஸ்டன்சியாக வரும். இப்போ இது நல்லா குக் ஆகிடுச்சு. இதில் இப்போ நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருந்த புளி கரைசலை சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். கன்சிஸ்டன்சி உங்களுக்கு குழம்பு எந்த அளவு வேணுமோ அதுக்கு தகுந்தாப்புல சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கிறேன்.
இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ குழம்பு நல்லா குக் ஆகட்டும். 10லேருந்து 15 நிமிஷம் குழம்பு நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சு ஆயிலெலாம் தனியாக நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இதோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது போல வச்சுக்கோங்க. நீங்கள் நல்லா தண்ணியாக வேணும்னாலும் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம். திக்னஸாக வேணும்னா இந்த ஸ்டேஜே உங்களுக்கு போதுமானது தான். இப்போ நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மீன் சேர்த்துக்கலாம். நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் இந்த மீனை வந்து நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த மீன் வேணாலும் இதே மெத்தடில் வச்சு செய்யலாம். குழம்பு நல்லா டேஸ்ட்டாக வரும் உங்களுக்கு. நான் வந்து கெண்டைப்பொடி வந்து இன்றைக்கி சேர்த்துருக்கேன். இப்போ மீன் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. நல்லா வந்து மீன் வந்து குக் ஆகட்டும். இது வந்து ரொம்ப நேரம் கொதிக்கணும்லாம் அவசியம் இல்லை. ஒரு 2 நிமிஷம் வந்து கொதித்தாலே மீன் வந்து நல்லா வெந்துடும். எந்த மீனாக இருந்தாலுமே நீங்கள் ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணாலே போதும். ஏன்னா ரொம்ப நேரம் நம்ம கொதிக்க வச்சோம் அப்படின்னா மீன் வந்து குழம்புலே வந்து கரைஞ்சிரும். ஸோ அதனால் ஒரு 2 நிமிஷம் குக் ஆனால் போதும் உங்களுக்கு. மீன் வந்து எப்படி வெந்துருச்சுன்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுனா, மீனோட கண்கள் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து ஒயிட் கலராக வரும். ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம குழம்பு வந்து ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸ்டவ் வந்து நான் ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். இப்போ 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணி வச்சிடலாம். ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். கொஞ்சம் வந்து ஹீட் வந்து குறைஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மீனோட டேஸ்ட்டு வந்து குழம்புல வந்து நல்லா இறங்கிடும். ஸோ குழம்பு நல்லா சுவையாக இருக்கும். இப்போ பாருங்கள், மீன்லாம் நல்லா வெந்துருச்சு. வெந்தோன்னே உங்களுக்கு மீன்லாம் நல்லா மேலே வந்து நிற்கிது பாருங்கள். இது நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். டேஸ்டியான கெண்டைப்பொடி மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ ஒரு திக்னஸாக கன்சிஸ்டன்சியாக இருக்குது. மீன்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. சுட சுட ஒயிட் ரைஸ் கூட வச்சு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இட்லிக்கெலாம் ரொம்பவே டேஸ்ட்டாகவே இருக்கும். நீங்கள் இன்றைக்கி வச்சு சாப்பிட்றத விட மறுநாள் வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா மீன் குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அதே போல் தான் இந்த மீன் குழம்பை நீங்கள் இன்றைக்கி சாப்பிட்டு மீதம் இருக்கிற மீன் குழம்பை மறுநாள் சாப்பிட்டு பாருங்கள். அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இதில் வந்து நான் பிகினர்ஸ்க்காக சம் டிப்ஸ்லாம் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அதாவது மீன் நல்லா வெந்துருச்சுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, மீனோட கண்கள் வந்து நல்லா வெள்ளையாக இருக்கும். நெக்ஸ்ட் டிப்ஸ் என்ன அப்படின்னா, மீன் வந்து நீங்கள் குழம்புல சேர்த்ததும் ஒரு 2 நிமிஷம் தான் கொதிக்க விடணும். அதுக்கு மேலே கொதிக்க விடக்கூடாது. 3வது டிப்ஸ் என்னென்னா, மீன் வந்து நீங்கள் சேர்க்கும் போது நல்லா வந்து க்ளீன் பண்ணி தான் இதில் சேர்க்கணும். அப்போ தான் அந்த கவுச்சி ஸ்மெல் இல்லாமல் மீன் குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் VijiCare Tech சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் சொன்ன டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் சொன்ன மெத்தடில் நீங்களும் செஞ்சிங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான மீன் குழம்பு நீங்கள் வச்சிடலாம். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.